நான் பார்க்கிறேன். ஆமென். சர்வ வல்லவர் பரிசுத்தமானவர் ஆவியானவர் நாமத்தினாலும் ஜீவன் திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தருடைய கிருபை இரக்கத்தினாலே நாங்கள் இன்னமாய் விசுவாசத்திலே விலகி போகாதபடி இருக்கிறோம். ஆமென். ஆமென். நாங்கள் கடந்த வருடத்திலே ஒரு செய்தியை குறித்து நான் உங்களோடு பேசியிருந்தேன். ஆகாய் தீர்க்கதரிசியுடைய செய்தியை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். அத்தோடு மட்டுமல்லாமல் பார்த்திவனும் கூட அந்த பகுதியை தியானத்துக்கு எடுத்திருந்தார். இந்த வருடத்தின் முதல் 2வது வாரத்தை அப்படியாக எடுத்திருந்தார். ஆமென். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னு சொன்னால் அங்கே நாங்கள் பழமொழியில சொல்லுவோம், ஆலயம் தொழுவதும் சாலாவதும் நன்று, ஆலயம் இல்லாத இடத்துல நீ குடியிருக்காதே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆமென். அப்ப நாங்க எங்களுடைய புதுசாக ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆலயம் எதுன்னு சொன்னால் எங்களுடைய சரீரமாகி இருக்கிறது. அதோடு வேத புஸ்தகம் எங்களுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி இந்த மக்களுக்கு எதை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருந்தோம். அதாவது எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே மீண்டுமாக ஆண்டவர் அந்த ஜனங்களை அழைத்து வருகிறார். ஆமென். ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். ஓகே. அப்ப அழைத்து வருகிறார். அப்ப இந்த ஜனங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிற வழியில இங்கே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், அங்கே யோசுவாவுடைய காலங்களிலே நடக்கிற காரியத்தை தான் இந்த பகுதியில் நீங்க காண்பீர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறார், உங்களை நான் தெரிந்து கொண்டேன் எதற்காக என்று சொன்னால், என்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக, என்னுடைய ஆலய பனிமுட்டுகளை கட்டும்படியாக நான் உங்களை அழைத்தேன். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆலயத்தை கட்டினாங்களா? இல்ல. ஆலயத்தை கட்டாதபடி தங்களுடைய வீட்டை கட்டினார்கள். ஆமே. நாம கற்பித்தார், அழகா கற்பித்தார். அவர்கள் முதலாவது வந்தார்கள், அங்கே பார்த்தார்கள் எந்த இடம் ஃப்ரீயா இருக்கு, எந்த இடத்துல நதியோரமா இருக்கு, எங்க நல்ல வளர்ச்சியான நகரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தார்கள். பார்த்து விட்டு உடனே என்ன அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள், ஒரு வேலியை அழைத்துக் கொண்டார்கள், வயல் செய்தார்கள், உழுதார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய சபையை குறித்து கட்டோலுமே, ஆண்டவருடைய சபை சரீரமாக அந்த சலவை உடைக்கப்பட்டிருக்கிறது, சிலர் உடைந்திருக்கிறது, பாழாய் கிடக்கிறது என்ற ஒரு ஞாபகத்தை அவருடைய இருதயத்திலே இல்லை. அவர்கள் அதை குறித்து நினைக்கவில்லை. ஆமென். அவர்கள் தங்களுடைய வீட்டை கட்டினார்கள், அங்கே விவசாயம் செய்தார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் சொல்கிறார், அங்கே பாருங்கள், அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள், ஆனால் அங்கே அவர்கள் விவசாயம் செய்தார்கள், அங்கே பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். மரத்தை நட்டாங்க, ஆனா அது கிசு வளர்ந்துச்சு, ஆனா கனி இல்லை. நெல்லை விதைச்சாங்க, அதாவது இருந்த முளவு நெல் விதைச்சாங்க, ஆனா அந்த நெற்கள் ஒன்றுமே கனி விதை கொடுக்கல. திருப்ப மீண்டும் என்ன சொன்னா, அடுத்த பயிர்ப்புக்காக நெல் இல்லை. அப்ப ஆகாரத்துக்கு என்ன செய்வார்கள்? அடுத்த படியாக அவர் ஓகே போன உடனே அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருந்திருக்குமே, ஏதாவது ஒரு கொஞ்சம் பொக்கெட்ல இருந்திருக்குமே, அப்ப அதை குடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, இல்ல இருந்த நெல்லை விதைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் விழுந்த நெல்லை சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அவர்கள் விதைக்கிற வேளையிலே அதனுடைய பலனை அவர்கள் புசிக்கவில்லை. அப்ப நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அங்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அதாவது நீங்கள் ஆண்டவரை உங்களை நீங்கள் கொடுக்கிற வேளையிலே, ஒப்பு கொடுக்கிற வேளையில் ஏனோதான் ஒன்று அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? தன்னுடைய வேலைகளை செய்யும்படியாக. அதாவது நீங்க ஆதிகாமத்திலிருந்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அநேக காரியங்களை குறித்து, ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம், அங்கே நீங்கள் பார்க்கிறவர்களை தாவீதை குறித்து நாங்கள் இப்போது பார்த்தோம். ஆண்டவருடைய சிந்தனை அவர்களுடைய இருதயங்கள்ல இருந்துச்சு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள்ல எது இருந்துச்சு? தங்களுடைய பொக்கெட்டுகளை நிறைப்பதற்காகவும், வயலை உழுவோம், எல்லாரும் தங்களுடைய வீடுகளை கட்டுவோம், சொத்துக்களை சேர்ப்போம், பொன் பொருள்களை சேர்ப்போம், தங்கங்களை சேர்ப்போம் என்று சொல்லிட்டு அவங்களுடைய இருதயம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் கொடுத்தான சிந்தனை ஒரு துளியரும் இருக்கு. கடுகளை இருந்தா கூட ஆண்டவர் அந்த விசுவாசத்தின்படி ஆசீர்வதிச்சிருப்பார். ஆண்டவர் அந்த சபையை கட்டவர் உதவி செய்திருப்பார். ஆமென். ஆனால் இந்த ஜனங்கள் அதெல்லாவற்றையும் மறந்துவிட்டு தங்களுடைய சுய காரியங்கள், திருமணம் செய்வதும்,
பிள்ளை குட்டிகளை படிக்க விடுவதும் அதை இதை செய்வதும் இப்படியான தங்களுடைய சுய இன்பத்திலேயே அவர் உலக பிரகாரமாக வாழ்ந்தார்கள். இதால லாபம் வந்துச்சா? இல்ல. என்ன நடந்து சொல்லுங்க பாப்போம். அவர்களுடைய கையின் பிரியாசம், அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க வேலை செய்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட மிகுதியா அவங்களோட பொக்கையில இருக்குது ஒரு சதம் கூட இல்லாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு கொஞ்சமாவது மிஞ்சுமான்னு சொல்லிட்டு நீங்க சேவிங் பேங்க்ல வச்சிருக்கீங்க, நீங்க செஞ்சுட்டாங்கல்ல பேங்க் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சேவிங் பேங்க் வச்சிருப்பாங்க. மாதம் மாதம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களுடைய பேங்க்ல சேவ் பண்ணும்படியாக. ஆனால் இவர்களுடைய கையின் பிரியாசம் சேரவே இல்லை. பாத்தீங்களா, அந்த ஏழை விதவை என்ற வீட்டுல என்ன நடந்துச்சு? அவருடைய எண்ணெயும் குறையாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னு சொன்னால் அவர் கர்த்தர் அனுப்பி வச்சு அந்த ஊழியக்காரனுக்கு அவங்க என்ன கட்டளையை சொன்னார்களோ அதை செய்தார்கள். ஆனால் இங்கே அவர்கள் வந்த காரியத்தை மறந்தார்கள். ஆமென். நாங்க இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, அரிசி ஜோசி நீங்க வாங்கணும் பிளான்ல போறீங்க. நீங்க போயிட்டு மீண்டும் திருப்பி வந்தா என்ன அதுக்கு அர்த்தம் இருக்கு? அதாவது இல்ல, நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க வேலை செய்யாம நீங்க திருப்பி வீட்டுக்கு வாரீங்க. உங்களோட முதலாளி என்ன செய்வான்? இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யல, ஆனா அவன் நினைவுபடுத்துவான். நீ அதை செய்யலையே, என்ன பிரச்சனை என்றால் நினைவுபடுத்துறான். அது உலக பிரகாரமான. ஆனால் கர்த்தரும் நினைவுபடுத்துகிறார். நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளுங்களோ அதை செய்யுங்கள். ஆமென். இப்போது சூழ்நிலை எனக்கு மிக வருத்தம் என்று சொன்னால் ஊழியக்காரர்களுடைய நிலைமைகள் வெறும் என்ன சொல்வது தெரியவில்லை. அநேக ஊழியங்களை சொன்னது போல ஊழியங்களை கொடுத்தால் அதை செய்வதற்கு வாஞ்சையை காணவில்லை. இன்னைக்கு ஊழியத்தை ஒரு சகோதரனுக்கு போட்டா அந்த ஊழியக்காரன் மீண்டும் எடுத்து நான் இன்னைக்கு வர மாட்டேன், நாளைக்கு போறேன்னு அது இது நல்லா இல்லை. உங்களுக்கு தெரியாது, பாத்தியன் எவ்வளவு காலம் ஊழியம் இல்லாம இருந்தாருங்க. அது ஒருவர் இப்ப நீங்க ஒருவர் இன்னும் ஒருவர் செய்கிற அவரான பிழை என்று சொல்லிடாது. ஒருவர் செய்த பிழையின் நிமித்தத்தினாலே ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் வராது, தடைபட்டு போகிறது. ஆமென். அப்ப நாங்கள் திறந்த வாசலை கொடுக்கிறவளை நாங்கள் முன்னுதாரணமாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகுது. அங்கே கர்த்தர் உங்களுடைய சரிதமாய் ஆலயத்தை உங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார். உங்களுடைய பொக்கையில நிரப்புவார். ஆமென். அதாவது உங்களுடைய நீங்க செய்கிற வேலையிலிருந்து நிரப்புவார். இல்லையென்று சொன்னால் நீங்கள் பொத்தலான பையில தான் போறீங்க அர்த்தம். அல்லது நீங்க விதைத்தும் அறுக்க மாட்டீங்க. ஆமென். நான் இதை உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை, இது உண்மை நிதர்சனம். ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே உங்கள் நினைவாய் இருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கணும், உங்கள் நிமித்தம் தான் மகிமைப்படணும் என்று சொல்லி வாஞ்சியா இருக்கிறார். ஆமென். நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய வாஞ்சியை மறந்து நாங்கள் எங்களுடைய நினைவுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எங்களுடைய நினைவுகளை அவருக்கு திணிக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் இதை செய்யுங்கள், நான் அதை செய்வேன். இன்னைக்கு நீங்க ஒரு சகோதரன் சொல்ற நீங்க நான் இந்த காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா நான் ஒரு பூவாஸ் வாங்கி மேடையில. இதுவா உங்களுடைய உடன்படிக்கை? ஆமென். அது அல்ல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. இது சாதாரணம். இந்த வாடி போன ஒரு வாசம் தருமா? இல்ல. இது ஒன்றுமே இல்ல. சுகந்த வாசனமா இருக்குமா? இல்ல. நீங்கள் கத்தருக்கு உங்களை கொடுக்கிற வேலையில தான் அது சுகந்த வாசனையா இருக்கு. நீங்க எங்களுக்கெல்லாம் பெரிய நாங்களாம் அதிர்ஷ்டம் செய்தார்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் பணி கொடுக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் நாங்க ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போது ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு வரணும். நாங்க என்ன இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானார். ஆமென். நாங்கள் இன்னுமே அந்த குந்தி ஒழுங்குற கிறிஸ்தவர்களா எங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இதுல இருந்து மனம் திரும்புங்க. என்னன்னு சொன்னால் காலம் சமீபமா இருக்குது. இன்னைக்கு நாங்க அநேக பிரசங்கங்கள் கேட்கலாம், காலம் சமீபமா இருக்கு. ஏன்னா அது கேட்டு எங்களுக்கு பழகி போச்சு. இப்ப நீங்க வளமையா சோறு சாப்பிடுறீங்கல்ல, சாப்பிட்டு அது திவட்டி போச்சு. இப்ப புதுசா ஏதாவது புட்டு இடியப்பம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, அதே மாதிரி உங்களுக்கு திவட்டி போச்சு. ஆமென். அப்ப நாங்கள் அது பழகி போச்சு. ஆண்டவர் இயேசு இது வர போறாரு, அங்க இஸ்ரேல் நடக்குது, இது வர போறாரு, கேட்டு பழகி போச்சு. அப்படியே ஆண்டவர் கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாய் சீக்கிரமாய் வர போகிறார். என்று சொன்னால் அவருடைய காலம் சமீபமாய் இருக்கிறது. நாங்கள் இப்பதான் அரை கட்டுகிறது நினைக்கிறோம். இன்னும் மார்க்கவசம் அது கேடயம் எடுத்து ஆயுதமா இல்லை. எது கேடகமா இருக்குது? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கேடகமா இருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்களிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம், எங்களுடைய காரியம் எல்லாம் இது எல்லாம் வரும். ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வருகையிலே ஒன்றுமே இல்லை.
பாத்தீங்களா கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சு? எவ்வளவு வசதியானவன் கொரோனா வியாதியில வந்து ஒட்சிஜன் இல்லைன்னா நிலைமையில கூட இருந்தாங்க. அவ்வளவு பணத்தை இன்றைக்கு தருவதைக்கு போட்டு போனாங்க. இந்த பணத்தால் இதை வாங்க முடியுமா? இல்லை. ஆமென். அப்ப பாருங்கள், டிகேசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். அதே போலதான் சபைகளிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களை சரியாக செய்யுங்கள், அதிலே மாற்றம் கொண்டு வராதீர்கள், கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், மோசேக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பார்கள். ஆமென். மோசே உங்களுக்கு எதை 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கா, 10 கட்டளைகளை நாங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஆமென். நாங்க அடிக்கடி யோசிப்போம், 10 ஒன்று எழுதப்பட்டிருக்கு, 10 ஒன்று சொன்னால் 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் போடணும்னு சொல்லி எனக்கு தெரியுதே. ஆமென். அப்ப பழைய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நிழலாட்டமாய் எழுதப்பட்டிருக்கு. வேதத்திலே தாவீது கொலை செய்தார் என்று சொன்னால் ஏன் அதை எழுதி வச்சுக்காங்க? அதை எழுதாம விட்டுருக்கலாமே, ஆண்டவர் எழுதாம விட்டுருக்கலாமே. ஏன் எழுதி வைத்தார் என்று சொன்னால் நீ அதை செய்யாதிரு, விபச்சாரம் அது. ஆமென். அப்ப தாவீது செய்த ஒரு பிழையான காரியம் இன்றைக்கு பச்சைபாலை குறித்து எத்தனை பேர் பேசுறாங்க. ஆனால் அது எதற்காக எழுதப்பட்டிருக்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிலநாட்டமா எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த காரியத்தை செய்யாதிருக்கிறோம் சொல்லி, பாவம் செய்யாது, பாவமான காரியங்கள் செய்யாது. அதே போல தாவீதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கு சபையை கட்டும்படியாக அவருடைய இருதயம் இருந்துச்சு. ஆமென். நீங்க எத்தனை பேர் இந்த கடந்த கிழமை ஃபுல்லா ஜோதிங்க, நான் ஆலயத்துல இந்த காரியத்தை நான் செய்யணும், இந்த காரியத்தை நான் பணிமுட்டுகளை நான் பார்க்கணும், இந்த காரியங்களை காதல வளர்க்கணும், கூட்டணும், அடுக்கணும், ஆண்டவருக்கு நான் இவ்வளவு ஊழியங்களை முன்னின்று செய்யணும்னு சொல்லி யார் யோசிங்க? இந்த கடைசி கிழமையில உங்களுடைய இருதயங்களை யோசிச்சு பாருங்க. என்னையும் தான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல போய் நான் எதை செய்வேன் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்கு யாருக்கு இருக்கு? ஆமென். நாங்க ஒரு நிமிஷம் மனம் திரும்புவோம். ஏன்னு சொன்னால் இது காலம் சமீபமாயிருக்கு. நீங்க அடையாளங்கள் பாருங்க, எத்தனையோ அடையாளங்கள் நீங்க காணக்கூடியதா இருக்கு. அதுக்காக நான் இப்ப 1000 வருஷம் ஒரு நாள், அப்ப இப்ப இன்னைக்கு 2000 வருஷம் சொன்னால் 2 நாள் பாருங்க. ஆமென். இது அவருடைய நாள் படி பாக்கிக்க ஒரு நாள் 2 நாள் தான். ஆமென். அப்ப நாங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்துடுவார். என்னன்னு சொன்னால் அவர் காத்திருக்கிறது எங்களுக்காக, நாங்கள் மனம் திரும்பும்படி, எங்களுடைய காரியங்களை நாங்கள் மாற்றம் செய்யும்படி. ஆமென். கர்த்தருக்கு எழுந்து ஓடுங்க பாருங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், உங்களுடைய பகுதியில் ஒரு மாற்றம் வரும். இல்லை நான் உலக பிரகாரமான காரியத்தை பார்த்து விட்டு நான் கர்த்தருக்கு பெறுவோம். இன்றைக்கு உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா இங்க வெளிச்சத்துல? ஒரு 100 பேர், ஒரு 50 பேர் வைங்களேன். 50 ஃப்ரெண்ட்ஸுக்கும் 50 நாளும் பிறந்த நாள் வரும். ஆமென். 50 நாள் நீங்க போகத்தான் போடும். அப்ப ஆலயத்துக்கு நீங்க வர முடியுமா? ஆமென். அது உலகம் உங்களை திருப்பி விடும். ஆமென். 50 நாள்லயும் 50 பேருக்கு பிறந்த நாள் வரும், கல்யாணம் வரும். சரி, மாத்திர 30 நாள் 30 நாள் ஏதோ ஒரு கொண்டாட்டம் அவனுக்கு வருது, வந்தே தீரும். அதிகமா நீங்க உலக பிரகாரமான ஆட்களோட தொடர்பு வச்சிருக்கிற வழியில இல்ல சபையிலையும் இப்படித்தான். சபையிலையும் இன்னைக்கு நடைமுறையில் ஒரு ப்ரோக்ராம் போட முன்னமாக எடுத்து கேட்க வேண்டிய கிடையாது. சகோதரனை நீங்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி வருவீங்களா? உங்களுக்கு ப்ரோக்ராம் போடலாமா? இல்ல, நார்மலா உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டா வந்து செய். அதை விட்டுட்டு நீங்க அந்த ப்ரோக்ராம் போட தேவையில்லை, லிஸ்ட் தேவையில்லை. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஊழியம் செய்யறதுக்கு இதுக்கு இனி உங்களை மினிஸ்டர் வந்து அழைப்பு தரணுமா? இல்லை, உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நான் அந்த ஊழியத்தை நிச்சயமாய் செய்யணும். தாளத்தோடும் தம்புரத்தோடும் தூதி செய்யுங்கள் என்றார். இங்க கைதட்டுறது தான் ஆக்கல் என்ற பரவாயில்ல, மூலம் அடிக்கணும் எதிர்பார்ட்டு மூலம் அடிக்கணும் இல்லை. அவ பாருங்க எங்களுடைய நிலைமை. நீங்க ஒருவேளை சொல்லலாம் எனக்கு நெருக்கமா இருக்கு, அது நீங்க அசெப்ட் பண்றீங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க சாவியா பாருங்க, நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம் என்றால் எனக்கு ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்குல்ல, அந்த வாஞ்சை உங்களுடைய இருதயங்களை வரணும். ஒரு நாளுமே புனாபிரதரும் நளின்றதோட கோல் பண்ணி கேட்க தேவை. நீங்களாவே வருவீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு, எப்போடா சனிக்கிழமை வரும், எப்போடா ஞாயிற்றுக்கிழமை வரும், நாங்க போய் ஆராதனை செய்வோம். இது நாங்க தினமும் ஒவ்வொரு கிழமையும் கேட்க வேண்டிய கிடையாது. பிரதர் நீங்க வருவீங்களா இல்ல நான் வருவேன்? எல்லாட்டிக்கும் நாங்க எங்களுக்கு தெரியுமா இத்தனை பேர் வரும், கட்டாயம் வருவாங்க. கட்டாயம் இவ்வளவு பேருக்கு சமைக்கலாம், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு செய்யலாம், இவ்வளவு பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது, இவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் எங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு கிழமையும் கேட்க தேவையில்லை. பிரதர் இந்த கிழமை வரீங்களா, அந்த கிழமை வரீங்களா, இந்த கிழமை வேலையா? கர்த்தருடைய உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன்னு சொன்னா, எனக்கும் சனிக்கிழமையில வேலை இருந்தது. முந்தி நான் வரும்போது 6 மணிக்கு நான் விட்டுட்டு ஓடிடுவேன் வேலைக்கு.
5:30 விழுந்துட்டு ஓடுவேன். முதலாளி எனக்கு இப்படி சிலுவை போட்டு காட்டுவான், நான் போயிட்டு வரையாடு. அப்ப நான் சிரிச்சு போட்டு ஓகே ஓகே அவன் தெரியாம சொல்றான்னு சொல்லி அது காலப்போக்கில் நான் ஆண்டவரை கேட்ட ஆண்டவரை விடுதலையோட நான் ஆராதனைக்கு வரணும். சனியாரி லீவு அந்த ஆண்டவர் உங்களுக்கு சனியாரி லீவோட வேலை தாராருன்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க உங்களை கொடுங்க. ஆமென். நீங்க நாங்க ஏதோ கர்த்தர் சனிக்கிழமை லீவ் ஓடணும் எனக்கு வேலை ஆத்துக்காரன்னு சொன்னால் அது மிக மிக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க பாருங்க எங்க வந்தாலும் போங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆராயத்தை துதிக்கிற வழியில் உங்களுக்கு கட்டுக்கள், வியாதிகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை வரும். ஆமென். இன்னைக்கு சபைகள்ல சனம் பாறையில் ஏன்னு சொன்னாலும் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அதுல ஒரு இது இல்ல, விருப்பம் இல்ல, வாஞ்சை இல்ல. ஆமென். கர்த்தர் சோசம். அங்கே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுடைய சந்ததியை வழிநடத்தும்படியாய், உங்கள் மூலமாக தான் மகிமைப்படும்படியாய். ஆகாதிகேஸ் மூலமா பேசுறார். நான் உங்களை தெரிந்து இவ்வளவு நீங்கள் எகிப்துல நீங்கள் இவ்வளவு நெருக்க கஷ்டத்துல இருந்தீங்க, போய் ஒரு அனைத்தை கட்டுங்களான்னு சொன்னாங்க. உங்களை நான் உங்களோட பொண்ணோ பொருளோ இல்ல உங்களுடைய நீங்க உழைக்கிற வருமானத்தை அப்படியே கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்துக்கு போடணும்னு கேட்கிறேன். என்னுடைய ஆலயத்தை நீங்க கட்டுங்க போய். அப்ப இதுக்கு நாங்கள் கட்டி எடுக்க வேண்டிய கிடையாது. அப்ப பாருங்க அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்ப ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துறார், போய் ஆலயத்தை கட்டுங்கடாப்பா, நான் உங்களை அதற்காகத்தான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய அவர் அதாவது ஆகா என்ற பேர் வந்து பண்டிகைகளை கொண்ட அந்த பண்டிகை என்று சொல்லுவார்கள். அப்ப பண்டிகை அவரை அனுப்புகிறார், நீங்கள் ஆலயத்தை கட்டி நீங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுங்கள், எல்லாரும் ஆசரியுங்கள் எல்லாரும் அப்படியே சொல்லப்படுது. ஆமென். அப்ப நீங்கள் கொண்டாடும்படியாக தெரிந்து கொள்ளப்படும். அப்ப நாங்கள் இப்ப 20 வருடத்திலே கர்த்தர் வருகிறார். ஆமென். ஆனால் இதுல இப்ப 120 பேர் 20 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அது ஒரு பெரிய ஒரு என்ன விடுதலை. என்ன ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் ஜெபிக்க ஆண்டவர் வருகிறார், இத்தனையோ ஜனங்கள் வரைக்கும் அது பெரிய மிகப்பெரிய ஒரு விடுதலை. நீங்க எத்தனையோ பேருக்காக ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவர் மிக எங்களையும் தெரிந்து கொண்டார். நாம எங்களுடைய சொத்துக்களை சேர்க்கிறதா இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஆண்டவராய் இயேசு வருவார் என்று தெரியும், ஆனாலும் நாங்கள் சொத்துக்களை சேர்க்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஓகே, அங்கே ஆகாதிகேஸ் மூலமா சொன்னதை நாங்கள் பார்த்தோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதிகாம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதிகாமம் 6:4. தொடர்ந்து நாங்கள் அந்த பகுதியை பார்த்துக் கொள்வோம். என்ன? ஓகே, ஆதிகாமம் 6:14. அந்நாட்களில் கிறிஸ்தர் பூமியிலே இருந்தார்கள். 14. நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. ஆமென். அப்ப இங்கே ஒரு பேழையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, ஆகாதிகேஸ் கூறினார், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக சொன்னார். ஆமென். அதே போல இங்கே சொல்லப்படுகிறது என்ன சொன்னால், நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. அவ இன்றைய நாள் பிரசங்கத்துக்கு தலைப்பு என்னன்னு சொன்னால், உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஆமென். அப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாங்கள் ஆகாதிகேஸ் பார்த்தது போல நாங்கள் ஒரு பேழையை உருவாக்கும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த பேழையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டுவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். நாங்கள் உலக பிரகாரமா இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் கட்டுபவர்களா இருக்கோம். அப்ப பேழையை நீங்க உருவாக்க என்ன செய்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பேழையை உருவாக்கும்படியாக நாங்கள் என்ன வேலையை செய்கிறோம்? அப்ப பாருங்கள், இங்கே நோவாவின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார் இந்த பேழையை உருவாக்கும்படியாக. அப்ப இங்க வேதத்துல நீங்கள் பாப்பீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி 2 பிரிவு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை நிழலாட்டமாக எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு அது ஒரு நிழலாக இருக்கிறது. அந்த காலத்திலே செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நிழலாட்டமா இருக்கு. நாங்க அதை பார்த்து நாங்கள் அதை செய்பவர்களாக இருக்கணும். அப்ப பாருங்கள், இதுல வாசியுங்கள், அது 6:12. இல்ல அப்ப இங்க 6:12.
சரி ஓகே வாசிங்க வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தால் இதோ அது சீர்கொட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். இப்ப ஏன் ஆண்டவர் இந்த பேழையை கட்டும்படியாக நோவாட்ட சொல்றார்? சாரி வாசிட்டாங்க. அங்கே பாருங்கள், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டதாய் இருந்தது. ஆமென். சீர்கட்டதாய் இருந்தது. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்ப இந்த உலக பிரகாரமாக வாழ்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இப்ப இன்றைய நாட்கள்ல பார்ப்போம், வாழ்கிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணான காரியங்களுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உலக பிரகாரமாக. அப்ப இங்க இவருடைய காலத்தில் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவத்திலே வளர்ந்தார்கள். தங்களுடைய காரியங்கள் எல்லாம் பாவமான காரியம். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், இந்த ஜனங்கள் ஏன் இப்படி திரிகிறார்கள், ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், பேழையை கட்டு. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நோவா சொல்ற, நீ போய் பேழையை கட்டு சொல்லி. தொடர்ந்து வாசிங்க 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களுடைய பூமியோடே அழித்து போடுவேன். ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டதுக்கு என்ன சொல்லி நோவாவின் காலத்தில் எழுது? பூமி பாழாய் கிடக்கிறது, ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய காரியங்களில் எல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியை அழித்து போட போகிறேன். ஆமென். அப்ப எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய காலம் வருகிறதா சமீபமாயிருக்கு. இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியமும் கந்தலும் குப்பையுமாயிருக்கு. நீங்கள் மனம் திரும்புங்கள், நான் அழித்து போட போகிறேன், சபைக்குள்ள வா. ஆமென். அப்ப அதேதான் பழைய காலத்தில் நோவா சொல்லப்படுகிறது. இந்த பூமியில அவங்க திருமணம், ஒருவருக்கு ஒரு திருமணம் செய்யறாங்க, மிருகங்களோட திருமணம் செய்யறாங்க, மிருகங்களோட சேர்றாங்க, அப்படியான காரியங்களை செய்யறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இந்த ஜனங்களை எதற்காக நான் படைத்தேன் என்று சொல்லி ஒரு வெறுப்பு வருகிறது அவருடைய காரியங்கள். ஆமென். அவர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கிற வேளையிலே அதற்கு ஒரு அருவருப்பான காரியம் என்ன, அது வெறுப்பாக இருக்கிறது. அப்ப பாருங்கள், தொடர்ந்து 16 வாசியங்கள். 6:14. நீ கொப்போல் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலேயே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக ஸ்டீல் பூசு. ஆமீன். ஓகே, அது 12வது வசனம். ஓகே, அப்ப கீழ் பூசை சொல்லுகிறார். அது நீங்கள் இந்த பகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். மோசேயுடைய பகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தொட்டிக்குள்ள அவங்களோட தாய் வச்சுட்டு கீழ் பூசுவாங்க, தண்ணீர் வராம. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற, இந்த பேழையை நீ கட்டுற விதத்தை, எப்படி நீ இந்த பேழையை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அப்ப இன்றைய நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேழையை எங்கள் மீது கட்டுகிறார். இப்ப நாங்கள் தான் அந்த பேழையாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நோவா சொல்லுகிறார், நீ எப்படி அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எல்லாம் ஒரு மேப் கொடுக்கிறார். நாங்கள் வீடு கட்டப்படும் ஒரு மேப் கிடைக்கும், அதை மாதிரி கொடுக்கிறார். அப்ப பாருங்கள், இங்கே அவர் கொடுக்கிறார். அப்ப பாருங்கள், இதுல நாங்கள் முக்கியமான விஷயம் பாயிண்ட் என்ன சொன்னால், கீழ்ப்படிதல். ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் முதலாவது சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கீழ்ப்படியணும். ஆண்டவராகிய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செய், அதை செய்யாதே என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அதை கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாதவன் ரட்சிக்கப்படாதவன். ஆமென். இப்போ பிரதர் ஒன்று சொல்றார், தனவன் இது பிழையான காரியம் தான், செய்யாத, அதை மாற்றிக்கொள்ளு சொல்லிக்க, நான் இந்த பாத்திவா சொல்றான்னு சொல்லி போட்டு நாங்கள் போறோமா? இல்லை. அதுக்கு கீழ்ப்படுகிற வேளையிலே கத்த சொல்கிறார், பாருங்கள், கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை செய்யணும். அப்ப செய்கிற வேளையிலே அங்க அது நிறைவாக இருக்கும். இப்ப நீங்க உங்களோட பிள்ளைய சொல்றீங்க, டேய் 6 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வாடான்னு சொல்லிக்க, நீ வெளியில இருக்க கூடாதுன்னு சொல்லிக்க, அது ஒரு கீழ்ப்படிவு. அந்த பிள்ளை மீண்டும் வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சொன்னா அதுதான் கீழ்ப்படிவு. அப்ப பாருங்க, நோவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி. அந்த காலத்துல நீங்கள் வேதனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்துல மழையும் இல்லை, அங்கே பனி பெய்கிற காலமாக இருக்குது. ஆனால் அவர் ஆண்டவராகிய வார்த்தையை கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆகாயத்திகேசி சொன்ன மாதிரி, அந்த ஜனங்கள் சொன்ன மாதிரி, இன்னைக்கு நோவா சொல்ற, நீ ஒரு பேழையை உருவாக்கு, ஆபத்து நாள்ல நீ தப்பிக்கொள்ளும்படியா. அப்ப அதுக்கு ஒரு ஸ்கீலை கொடுக்கிறார், நீ இப்படித்தான் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி தான் சபையிலையும் இருக்கு. சபையில ரூல்ஸ் இருக்கு, நீ இப்படித்தான் ஆலயத்துக்கு வரணும், இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி ஒரு சில நிபந்தனைகள் ஜீவன திருச்சபையில மட்டுமல்ல எல்லா கிறிஸ்தவ சபைகளிலையும் இருக்கு. அப்ப அதற்கு நோவா கீழ்ப்படிந்து
என்ன செய்கிறார்? பேழையை கட்டுறாரு. என்ன தொடர்ந்து பாருங்க. 6:18 சொல்லுகிறது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவிகளும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையுங்கள். ஆமென். அப்ப பாருங்க, நோவா சொன்னது போல, ஆண்டவர் சொன்னது போல நோவா பேழையை கட்டிட்ட. இப்ப என்ன சொல்லுறார்? நீயும் உன் பிள்ளைகளையும் அந்த பேழைக்குள்ள கூட்டிட்டு போ. ஏன்னு சொன்னால் நோவா அந்த நாட்கள்ல நீதிமானா இருந்தார். ஆமென். நீங்க நீதிமான்களா இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வருகையில அவர் ஆண்டவர் உள்ளுக்கு எடுத்துக்கொள்வார். அவ பாருங்க, இங்க நோவாவுக்கு சொல்லப்படுகிறது, அவருக்கு ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆனாலும் உன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு இந்த எங்களை சொல்ற, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு சபைக்குள்ளவா. ஆமென். ரியலி நீங்க பணத்தை பார்க்காதீங்க. பிள்ளைகள் வேலைக்கு போகணும் தான், கட்டாயம் உழைக்கணும் தான், ஸ்போர்ட்ஸ் செய்யத்தான் வேணும், எல்லா காரியம் செய்யத்தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு கூட்டிட்டு வாங்க. தயவு செய்து கோவிக்காதீங்க. தனவாயன் இப்படி சொல்றார், நளின் இப்படி செய்கிறார், பாட்டி இப்படி சொல்றார், நிசா சொல்லி போட்டுது, எல்லாம் கிள்ளி போட்டுது, ஏதாவது சொல்லி போட்டுதுன்னு சொல்லி தயவு செய்து அதை சொல்லாதீங்க. அது சின்ன பிள்ளையான காரியங்கள். தயவு செய்து கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். விடுதலை இங்கதான் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் நீங்க சரி கடைசி 2500 சம்பளம் எடுத்து வைங்க, 3000 சம்பளம் எடுத்து வைங்க, அதுல நிம்மதி இல்லை. என்னோட எவ்வளவு சம்பளம் எடுத்து அதுக்கேற்ற பில்லா எனக்கு வரும். அப்ப நான் அவ்வளத்தையும் கட்டி போட்டு ஏதோ ஒரு நெருக்கத்துல ஓடிக்கணும் போகுது. அது கத்தர் எனக்கு அளந்துதாரு. என்ன மீதியா என்ன தெரிவாருன்னு சொன்னா நான் இந்த விளையாட்டை காட்டிடுவேன். அப்படியே இல்ல கத்தர், நான் விசுவாசத்து வருகிறேன். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பாருங்க. ஆமென். அப்ப பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் அங்கே நீங்கள் மோசையோட புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மோசை சொல்லுவார், நான் ஒரு குழம்பையும் நான் விட்டுட்டு போக மாட்டேன், எல்லாரையும் உள்ளே கொண்டு வருவேன். அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அப்ப சபை நிறைஞ்சிருக்கு. ஆமென். பாஸ்டர் வரும்போது சந்தோஷமா வருவார். அவர் பாடிட்டு போவார், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அரசியல் பாட்டு பாடுவாரு. எல்லாத்தையும் கோபத்தோட போயிடுவாரு. அப்ப அப்படி வைக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் பேசுற போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்ப நாங்க சில வழியில நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு வருவேன். நான் யோசிப்பேன், சில வழி இன்னைக்கு 2-3 வருவேன். நம்ம நோமல சிம்பிளா ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். ஆனா நிறைய பேர் வரும்போது நான் பார்ப்பேன், ஓ இவ்வளவு ஜனம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாராங்கன்னு ஒரு எனக்கு ஒரு வாஞ்சை வரும். நல்ல வசனங்களை கொடுப்பாங்க, விதைக்கணும் கொண்டு ஒரு வாஞ்சை வரும். வறுமையா இருந்ததுன்னு சொன்னா கதிரைகளுக்கு பிரசங்கம் செய்துட்டு போக வேண்டியது. அப்ப அதுக்கு கால் இருந்தா கேட்கும். என்ன ஆமென். அதான் ஆண்டவர் சொல்ற, நான் இந்த கல்லுக்கு பேசினா அதுவும் செவி கொடுக்கும். என்ன காதுக்கு சொல்லுவார், கொண்டு சாப்பாடு கொண்டு போறா அதுவும் கொண்டே சொல்லுவோம், கழுதையும் பிரசங்கம் செய்யும். ஆமென். அப்ப பாருங்கள் உங்களுடைய காரியங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்க நோவா சரியா இருந்தபடினால அவருடைய பிள்ளைகளும் சரியா இருந்தாங்க, மனைவி சரியா இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு உள்ள வாங்க, எங்க அந்த பேழைக்குள்ள போ. ஏன்னு சொன்னால் நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன். அப்ப எங்களுடைய காலத்திலே ஆண்டவர் சொல்ற, நீங்க உங்களோட பிள்ளைகள், நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிரசங்கப்படுகிறது, வார்த்தைகள் கேட்கப்படுது, எல்லாத்தையும் கேட்கறீங்க. நீங்களும் உங்களோட பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வாங்க, வசனங்களை விதைக்கணும், வசனங்கள் கேட்கணும். இன்னைக்கு சில சபைகள்ல வாடிய பிள்ளைகள் பாடுங்கன்னு சொன்னா வயசு போனவங்க எல்லாம் பாடுறாங்க. அப்ப என்ன நிலைமை? உங்களுக்கு வார்த்தை தெரியும், நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த வசனங்களை விதைக்கணும், உங்களோட வசனங்களை சொல்லு. எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் கீழ்படிஞ்சிருக்கு. இன்னைக்கு நோவா அதான் காணாததை விசுவாசித்த நோவா. ஆமென். மழை இல்லை, ஆனா அதை விசுவாசித்து அவர் பேழையை கட்டினார். எந்த பெரிய பேழையை கட்டியிருப்பார், அதாவது 100 நாள் கணக்கு சொல்லப்படுது. அப்ப அவ்வளவு நாளும் அந்த பேழையை கட்டிக்க பாக்குறவன் என்ன சொல்லியிருப்பான், இவன் விசரன் சும்மா அதே பேழையை கட்டிக்கிட்டு இது சம்மதம் இல்ல. ஆண்டவர் பேசிட்டார், கண்ணால காணாது. ஆண்டவர் அசதி கேட்குது, ஆனா கண்ணால காணாது. ஒரு சொப்பனம் அவன் ஏதோ நினைச்சுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அந்த பேழையை கட்டுகிறவரா இருக்கார். தொடர்ந்து பார்ப்போம். 6:21 பார்ப்போமா சொன்னால், உனக்கு அவைகளுக்கும் ஆகாரமாக சகல போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்திலே வைத்துக்கொள். ஆமென். நீங்க பேழைக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமற்றார். அப்ப இங்கே நோவா சொல்ற, தேவையான எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டு வா. அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் செய்தாங்கல்ல, புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன செய்தாங்க, வச்சுட்டு போயிட்டு அவங்க ஒரு ஆயத்தம் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப இங்க ஆண்டவர்
எப்பவோ நடக்க போற ஒரு காரியத்துக்கு நோவாக சொல்றார். ஆனா அவர் ஆயத்தமா இருக்கிறார். பேழையை கட்டினார், பேழைக்கு கீழ் பூச சொன்னார், எல்லாம் செய்தார். பேழைக்கு ஆண்டவர் எப்படி மோசைக்கு ஆண்டவர் சொன்னாரோ அந்த பரிசுத்தத்தை கட்டும்படியாக, அதே மாதிரி நோவாவுக்கு சொல்லுகிறார். ஆகாய்க்கு எப்படி சொன்னாரோ, ஆகாய்க்கு சொன்னாரோ அதே போல சொல்லுகிற வேளையில இங்கே நோவா பேழையை கட்டுறாங்க. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால் உங்கள் மேலே அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூணாக இருக்கீங்க சபைக்கு. உங்கள் மேலதான் சபையை கட்ட முடியும். ஆண்டவர் வாஞ்சியா இருக்கு. ஏன் ஆண்டவர் புறஜாதிகளாக எங்களை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சகோதரர்களாக இஸ்ரவேலர்களோட ஆசீர்வதிச்சு இஸ்ரவேலர்களுக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். இல்ல, ஆண்டவர் புறஜாதிகளாக எங்களை தெரிந்து கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எங்களை தெரிந்து கொண்டார். ஏன்? ஆண்டவர் அவங்களுக்கு தான் தெரியும், வருத்தப்பட்டவங்க தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் உண்டு. அப்ப அவங்க வாஞ்சிய ஒவ்வொரு காரியங்களை செய்வார்கள் சொல்லி. அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்கு தேவையான உணவுகள் தேவைகள் எல்லாவற்றையுமே நீ எடுத்துட்டு போ உள்ளுக்கு. வருங்கையா போயிடாத. ஏண்டா பிள்ளைகள் நீ வருங்கையா போயிருந்த ஒண்ணுமில்ல, நீ காப்பாற்றப்படும் விரோசனம் இல்லை. அப்ப நீங்க ரசிக்கப்பட்ட விரோசனம் இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க வருங்கையா இருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன காரணம்? அப்ப கட்ட சொல்ற உனக்கு கொடுத்த தாளந்துகளை நீ பயன்படுத்தி நீ அதை செய். ஆமென். அப்ப நீங்க கர்த்தர் தாவீதை பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறார். என்ன சொன்னா அவருக்கு விருப்பம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஓகே நீ செய்த பிள்ளைகள் பாவங்கள் இருக்கிறது, அப்ப நீ கட்டையில, ஆனா உன்னுடைய மகனை வைத்து கட்டணும். அப்ப ஆண்டவர் யோசிக்கிறார், உங்களோட பிள்ளைகளை வைத்து சபையை கட்டணும் பார்த்தா நீங்க உங்களோட பிள்ளைகளை விட்டு வந்தா யார வச்சு சபை கட்டுறது? சரி, வருங்காலம் யார் மூலமாக சபை கொண்டு போகும் சொல்லுங்க. நான் என்னுடைய பிள்ளைய வீட்டை விட்டுட்டு வா, எனக்கு ஒரு 90 வயது அது இருந்தா 90 வயது அது நான் மறைச்சிட்டு, அப்ப என்னுடைய சந்ததி வெறும் ஆலயத்துக்கு இல்ல, அது வழியில தான் இருக்க போகுது. ஆமே. இது ஒருவருமே யோசிக்காதீங்க, இது இவன் எனக்கு தான் குறி வச்சு பேசலான்னு யோசிக்காதீங்க. இது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீங்க அதை மனம் திரும்ப படிக்க. இதுல நீங்க களவு செய்யல, எல்லாரும் கொள்ளி அடிக்கல, இல்ல கர்த்தருடைய பங்கு எடுக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆமே. நீங்க இந்த காரியத்திலே முரணாக இருக்காதீங்க, நீங்க அதை செய்ய பாருங்க. என்ன சொன்னால் கர்த்தர் அப்போது உங்களையும் பாதுகாப்பார், உங்களோட பிள்ளைகளையும் பாதுகாப்பார். இப்ப நீங்க ரசிக்கப்பட்டீங்க, நீங்க ஆலயத்துக்கு வாரீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, உங்களோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு நீங்க யோசிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியின் சந்ததி, ஓகே தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஆனா உங்களுடைய பிள்ளைகள் சபைக்கு வராம என்ன தலைமுறை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர்? வானத்தின் நட்சத்திரங்களை போல எல்லாரும் மணலை போல ஆசீர்வதிப்பேன் சொல்றார். நீங்க உங்களுடைய சந்ததிகள் வராமல் எப்படி ஆசீர்வதிக்கிறது? அப்ப உங்களுக்குள்ளே நீங்க அதை கேள்வியை கேளுங்க, எப்படி அவர் முடியும்? ஓகே, இங்க பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார், நீ உனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள், அதே போல உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமே. என்ன சொன்னார் ஆண்டவர்? நேற்று முதலாவது கேள்வி அப்படிதான் பாஸ்டர் போட்டிருந்தார். உங்களுடைய ஆலயம் ஆலயம் என்னென்ன ஆலயம் இருக்கு? வீடு, கார், டெலிபோன், என்னென்ன ஆலயங்கள் இருக்கு? ஆமே. அது ஒன்றும் இல்லை. நம்ம வேத புத்தகங்கள் அதை நீங்க தினமும் சாப்பிடுங்க, அப்பதான் என்ன தினமும் சாப்பிடுங்க, அப்ப உங்களுக்கு கிரிய செய்யும். நீதிமொழிகளை வாசிங்க, அது உங்களுடைய கால்களை நீங்க இடரப்படாமல் உங்களை காப்பாற்றும். ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல சரியா வாசிக்கிறீ, மொழியில போய் வாசிங்க, ஏன் உங்களுடைய கால்களுக்கு தீபமாயிருக்கும். ஆமே. ஓகே, வார்த்தைகள் வசனங்கள் உங்களுக்கு அது தீபமாயிருக்கும், அதை தினமும் உட்கொள்ளுங்கள். அப்ப நீங்க வழி தவறி போக மாட்டீங்க. என்ன வார்த்தைகளை நிலைச்சிருப்பீங்க. அப்ப ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க யோசிப்பீங்க, இது சரி இது பிள்ளைன்னு சொல்லி உங்களுக்கு நிதானிக்க ஆண்டவர் நீதிமொழிகள்ல இந்த வசனம் எனக்கு இப்படி சொல்லி இருக்கு, நான் அதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லாத காரியம். ஆமே. ஓகே, நாங்க அதிகமா போகாதபடி ஓகே நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கு. அப்ப இங்க பாருங்க, நோவா என்ன செய்கிறார்? கர்த்தர் சொன்னபடி அந்த புயலை உருவாக்குகிறார், கீழ் பூசுகிறார், தண்ணி உள்ள வராம. அடுத்தபடியாக சொல்றார், நீ சாப்பாடு எல்லாம் கொண்டு வைன்னு சொல்றார். அடுத்தபடியாக அந்த ஜன்னல் எல்லாம் போடலாம், எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் ரெடி. இப்ப அடுத்த பாருங்கள், வாசிங்கள் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை இறக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமீன். அப்ப பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் உன்னை நீதிமானாய் கண்டேன் சொல்லுகிறார். உடனே எடுத்துக்கொள்ளுங்கள், நீண்ட போகாமல் 8:4 எடுங்கள். அடுத்தது 8:4. ஆதிகாமம் நீங்க பாருங்க, அவ்வளவுதான் மெசேஜ். 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் பேழை
அராத் என்னும் மலை மேல் தங்கிற்று. ஆமென். இந்த பேழையானது பாருங்க எல்லாம் அந்த முன்னுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அங்கே தண்ணீர் வந்து இப்படி இப்படி என்ன நடக்குது? இந்த பேழை ஒரு உயரத்துக்கு போகுது. நீங்க ஒரு கப்பல் செய்து நீங்க சின்ன பிள்ளை கப்பல் செய்து விட்டீங்கன்னு சொன்னா கப்பல் மிதந்து மேல வரும். அது மிதந்து போய் அந்த கப்பல் ஒரு மலையின் மேல ஸ்டெப் ஆகிட்டு அந்த மலையில நிக்கிற வேளையில அதுக்கு ஒரு என்ன சொல்றது, மலை மேல் கட்டப்பட்ட கட்டணம் வந்து ஒரு நாளுமே அசையாது. மணல் மேல கட்டப்பட்டது அது அசையும் உடைஞ்சு போகும், போய் அதை காற்றடிச்சா விழுந்து போய். ஆனால் இங்கே மலை மேல ஆண்டவர் கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிற அந்த கப்பலை மிகவும் பாதுகாப்பாக உயரத்துல அப்ப கொண்டே வச்சுக்கிற. அப்ப நீங்களும் அப்படி சரியாக ஆண்டவருக்கு சரியாக ஓடுவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு மலை மேல கட்டுற உயரத்துல கொண்டு வச்சிருக்காரு. டோப்பில் நீங்க போய் அடிமையா நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதை வாதிக்கிறீங்களோ அதை ஆண்டவர் செய்வார். தானியலுக்கு பாத்தீங்களா, நான் அடிக்கடி யோசிப்பேன், தானியலுக்கு என்ன இப்படி இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவன் நினைச்சு ஜெபிக்கிறான், அது கிடைக்குது. ஆனால் அவன் சரியானதை ஜெபிக்கிறான், சரியானதை கேட்கிறான், ஆண்டவர் கொண்டு வந்து டோப்பில் வச்சுக்காரு. இன்றைக்கும் தானியலை குறிச்சு பேசுவாங்க. அவ பாருங்கள், அப்ப நீங்கள் ஆண்டவருக்கு சரியா ஓடுக வேலையில உங்களை கொண்டு வந்து டோப்பில் மேல வச்சிருப்பார். அதுக்காக நீங்க மரத்தில் ஏற்றிக்கிறான்னு முருங்க மரத்தில் ஏற்றிக்கிறான் அப்படி இல்லை. அது ஆண்டவர் உங்களை உயரத்துல வச்சிருக்கார். நீங்க அதிகாரியின் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை உண்டாக்குகிறார். அவ பாருங்க, இந்த பேழையை கொண்டு அவர் ஆண்டவருடைய சொல்லை கேட்டதுனால அந்த பேழையை கொண்டு போய் எங்க மேல கொண்டு வச்சுக்கிறார். அப்ப பாருங்க, இதுல ஒரு வசனம் 8:4 வாசினாங்க. மலையின் மேல் தங்கினார். ஓகே, பாருங்க 7:14 போடுங்க. அதே பக்கத்துல 17 ஜலப்பிரளயம் 40 நாள் பூமி மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு. இல்ல, இங்க வந்து இந்த பதில அந்த பேழையை வந்து ஆண்டவர் கதவை மூடுகிறார். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப இந்த பேழையை மூடுகிறதா இருக்கு. அப்ப அவருடைய வருகையில ஒரு நடக்க போற காரியத்துக்கு ஒரு நிழலாட்டமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டவருடைய வசனங்கள், பிரசங்கங்கள், அவருடைய பகுதிகள் எல்லாம் உங்களுடைய இதயங்களை விதைக்கிறதுக்காக நீங்க உங்களோட காதுகள்ல கேட்பீங்க. அதையெல்லாம் கேட்டு நீங்க மனம் திரும்பி உள்ளுக்கு வந்த உடனே ஆண்டவர் கேட்ட முடியாது. ஓகே, இவ்வளவு பேர் தான் உள்ளுக்கு 14. ஓகே, அப்ப பாருங்க, நீங்க உள்ளுக்கு வந்த உடனே இப்ப இந்த நோவான காலத்துல அவருக்கு சொல்ல கேட்டாரல்ல, கேட்டு பேழையெல்லாம் கட்டி அதெல்லாம் செய்து பிள்ளைகளை ஏற்றிட்டாரு, வைஃப் எல்லாம் ஏற்றியாச்சு. அப்ப இந்த பேழையுடைய கதவை ஆண்டவர் மூடுகிறார். அதுக்கு பிறகு நோய் உள்ளுக்க வரையிலாது, யாருமே உள்ள வரையிலாது, யாருமே வெளியிலையும் போயிடாது, உள்ள வரையிலாது. ஏன்னு சொல்ல ஆண்டவர் சுத்தி வர வேலி அடைச்ச மாதிரி பாதுகாப்பை தருகிறார். அப்ப நீங்கள் ஆண்டவருடைய பேழைக்குள்ள வருவீங்கள் சொன்னால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமே, நீங்க தினமும் பயந்து சாக தேவையில்லை, என்ன நடக்குமோ அடுத்த நாளைக்குன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்க கிட்ட ஒரு செய்தி கேட்டேன், ஒருவன் பிளைட்டுக்கு போற ஆயுதமா இருந்தா, நான் அதுக்கு முன்பதாக அந்த பிளைட் அவனுக்கு தடையாயிட்டு அவன் லேட்டா போயிட்டு அந்த பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் வந்து இவன் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கான். பாருங்க, அது செத்தது நல்லதுன்னு சொல்ல வரையில, ஆனா கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவன் என்ன மத அறிக்கை இருக்கான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். பாருங்கள், ஆபத்து நாள்ல நீங்க நோக்கி கூப்பிடுங்க. ஆனால் நீங்க இதுல ஆண்டவரோட இருப்பீங்கன்னு சொன்னா ஆபத்து நாளை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை, கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஆமென். அப்ப பாருங்க, இங்கே நோவாவுடைய பேழையில எல்லாரும் ஏத்தியாச்சு, கதவை முடியாச்சு. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு செக்யூரிட்டி கார்டு அவர்கள் ஃபுல்லா எல்லாம் மூடிட்டு செக்யூரிட்டி கார்டு கொடுக்குறாரு. நாங்க கடந்த தடவை பார்த்த ஆண்டவரே அந்த கப்பலுக்கு கேப்டனா இருக்கிறார். அப்ப எங்களுடைய கேப்டனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் உங்களை பாதுகாக்கிறார். எங்க கொண்டே வைக்கணும், மேலையா கொண்டே வைக்கணும், இல்ல எவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னு சொல்லி அவர்கிட்ட கையில இருக்கு. இப்ப நோவாக்கு என்ன கப்பலோட வதறியும் அவர் என்ன ரைனிங் எடுத்து வந்தா இல்ல போட்ல விடுறாரு, இல்ல ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம், காணாத விசுவாசிக்கிறார், கண்டதை விசுவாசிக்கிறார், காணாதை விசுவாசிக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் அவரை வழிநடத்துகிறார். அப்ப நாங்களும் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே கர்த்தர் எங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், 8:16 பண்ணுங்க. நீயும் உன்னோடு உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் மனைவிகளும்
பேழையை விட்டு புறப்படுங்கள். அப்ப இப்ப நாங்க கொஞ்சம் எண்டுக்கு வந்துட்டோம். நாங்க இப்ப எல்லா ஸ்டோரியும் வாட்ச் கொண்டு போயிடலாம். அப்ப எண்டுக்கு வந்துட்டோம். அப்ப ஆண்டவர் அந்த ஜலத்தினுடைய காரியம் எல்லாமே முடிஞ்சது. இப்ப அவைக்கு என்ன? வெளியில போங்க, உங்களுக்கான புதிய வானம் பூமி. ஆமே, எங்களுக்கும் அதே தானே, புதிய வானம் பூமி. என்ன ஆமே, நீங்க விசுவாசிக்கலையா? ஆமே, ஓகே, சரியா? உங்களுடைய ஒவ்வொருத்த கற்பித்தல் வித்தியாசமா இருக்கலாம். ஓகே, புதிய வானம் பூமி. அந்த ஓகே, நீங்க பரலோகம் மட்டும் வைங்க. ஓகே, பரலோகம் இங்கே உங்களுக்கான பரலோகத்திலே நீங்கள் உங்களை ஆண்டவர் சொல்ல போங்க. உங்களுக்கான எல்லா, அதாவது எல்லா தீங்கு எல்லாம் முடிஞ்சது, நெருக்கங்கள் எல்லாம் முடிஞ்சது, 1000 வருட ஆட்சி முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, போங்க என்று சொல்லி உங்களை வெளியில விடுறார் ஆண்டவர். அவ பாருங்க எப்படி ஒரு ஆசீர்வாதம். அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியிலேயும் ஒரு நீதிமான இருந்தார், கர்த்தர் தெரிந்து கொண்டார், எப்படி வழி நடத்திக்கொண்டு வந்தார், கீழ்ப்படிந்தார், அதன்படி செய்தார். அங்கே அவர்களுடைய சில ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய சந்ததி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுது. அப்ப பாருங்கள், நாங்கள் பெருசா ஒண்ணுமே இல்லை பிள்ளைகளே. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்க, சபை தேர்தலை விட்டு விடாதீங்க, தாவீதை போல இருங்க. உங்களுடைய இதயம் கல்லாட இதயம் என்ன சதையாகுமா? ஆமென். அப்ப பாருங்க, ஆமென். சிரிக்கிறீங்க, ஓகே, பரவாயில்ல. கர்த்தர் சோதரம். அப்ப நீங்க இடம் கொடுங்க, கீழ்ப்படியுங்க. எப்படி மோசே கீழ்ப்படிஞ்சாரா அப்படி கீழ்ப்படியுங்க. சிம்சன் பாத்தீங்களா, கீழ்ப்படியா போய் எவ்வளவு விளையாட்டு விட்டாரு. கடைசியா உளுந்தரைக்க விட்டாங்க. அவர் வீட்டுல உளுந்தரைச்சாரு எப்படியாவது இருக்காங்க, மாயரைக்க விட்டாங்க, கண்கள் புடுங்கப்பட்டது. அப்ப நாங்க சபைக்குள்ள இருக்குமே சொன்னால் எங்களுடைய கண்கள் பிரகாசிக்கப்படும். நான் இன்னைக்கு பதிவு பார்த்தேன், மோசே இறக்கும் போது அவருடைய கண்கள் பிரகாசமா தான் இருந்துச்சா. அந்த மங்கி போன கண்ணாடி போட்டு அப்படி ஒன்றுமே இல்லை. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது மிக என்ன சொன்னால், அவர் ஆண்டவரை நேருக்கு நேர தரிசித்தவர், நேருக்கு நேர பார்த்தவர், ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவர் சொல்லு கேட்டார், ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை செய்தார். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது பிரமிச்சு பார்த்தேன். அவர் மறைத்த போது அவருடைய கண்கள் மங்கவில்லை, அவர் ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்ப உங்களுடைய கண்கள் பிரகாசிக்கணுமா? 8:21-22 சந்தோஷப்படார் ஆண்டவர், மனுஷர்களையும் பூமியை நினைத்து சந்தோஷப்பட்டார். அது முதல் வியாகுலப்பட்டார், முதல் மனஸ்தாபப்படுகிறார். ஆமென். அதேதான் ஆகாயத்திகேசிலையும் அந்த ஜனங்களை பார்த்து சொல்ற, அவங்க பயப்படுறாங்க. ஆகாயத்திகேசன் பேசினோன்னு பழைய நினைவு வந்துட்டு இங்க சபையில அப்படித்தான். நீங்க ஒரு காரியத்தை திடீரென ஒரு பிரசங்கி சொல்லிக்க எங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்படியே நான் இதுல மிஸ்டேக் விட்டு மனம் திரும்ப. அப்ப ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, நீ பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். திகையாத கலங்காத என்று சொல்லி வார்த்தைகள் வசனங்கள் சொல்லு. சில வசனங்களை நீங்கள் அடிக்கடி ரியலைஸ் பண்ணுங்க. திகையாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க, எல்லாம் செய்யுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஓகே, நான் எழுந்திருப்போம்.